புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது. எங்க பொழியுது? சுமாரா இல்ல, ரொம்ப கேவலமா தான் பாடுறேன். ஆனா இந்த பாட்டு வந்து நம்ம கண்மூடி நினைக்கிறப்பவே என்ன தோணும்? என்ன தோணும்? அப்படியே ரோஜா படத்துல அரவிந்த் சாமி வந்து அப்படியே இந்த பனி பிரதேசத்துல அந்த ஹீரோயினை தூக்கிட்டு பாடுவார். அப்படியே பனியெல்லாம் அப்படியே பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்பெல்லாம் ஸ்னோஃபால் டைம் வந்து கனடாவிலையும் அமெரிக்கா ஆரம்பிச்சிருச்சான். இதெல்லாம் நமக்கு பார்க்க கொடுத்து வச்சிருக்கோ கொடுத்து வைக்கலையோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப மதுரையில அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. அரசாங்கமே ஆரம்பிச்சிருக்காங்களா? அரசாங்க நடவடிக்கை எடுக்காதனால இயற்கையாவே ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இன்டைரக்டா அரசாங்கம் உதவுறாங்கன்னு அர்த்தம். ஆமா. என்ன ஆயிருக்குன்னா, மதுரையில அவன்யாபுரம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அயன் பாப்பா குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பெரிய லெவல்ல ஒரு கண்மாய் வந்து இருக்கு. அந்த கண்மாய் மூலமாக 2000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வந்து போய்கிட்டு இருக்கு. எப்பயுமே அந்த கண்மாயில வந்து ரசாயன நீர்லாம் கழிவு நீர்லாம் சேர்ந்துதான் ஓடும். இப்போ மழை வேற பெஞ்சிருக்கு, அந்த கண்மாயில ஆல்ரெடி ரசாயன நீர் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மழை நீர் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல வெள்ளக்கல் ஏரியாவில இருந்து கழிவு நீரும் கலந்ததுனால, இந்த கிடங்குல இருந்து இருக்கிற அந்த கழிவு நீரும் கலந்ததுனால மூணும் ஒரு மாதிரி மிக்சிங் ஆகி கெமிஸ்ட்ரி ஏதோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல இருக்கு. 3 தண்ணிக்கும் ஒர்க் அவுட் ஆகி ஃபுல்லா வந்து நுரையா வந்து மாறி இருக்கு. நுரைன்னா நீ ஆத்துல ஒரு மாதிரி நுரைன்னு நினைச்சுக்காத, பாலமே மூழ்கிற அளவுக்கு நுரை. அதை நீ பார்த்தேன்னு வச்சுக்கவேன் அப்படிதான் இருக்கு. நம்ம பனி பிரதேசத்துல இருக்க மாதிரி வந்து இருக்கு. அங்க இருக்க அது ஒரு செல்ஃபி ஸ்பாட்டாவே மாறி இருக்கு. நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டாவும் மாத்திட்டு இருக்காங்களாம். ஓஹோ, இது வேற பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா. ரோட்ல எல்லாம் இருந்தா எப்படி வண்டி ஓட்டிட்டு போறது? அப்படியே ஒரு பனி பிரதேசத்துல ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து ஓட்ட வேண்டியதான், கனடால வண்டி ஓட்டுற மாதிரி. ஆமா, சில பேர் கனடால இருந்து வந்து இறங்கிட்டு இருக்கும் போது மேல இருந்து பாப்பாங்க, என்ன நம்ம கனடாலே திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க மதுரைக்கு வந்து இறக்கும் போது. பட் அப்படிதான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆனா சீரியஸான இஷ்யூ தான். ஏன்னா நச்சு வந்து ஒரு நுரையா மாறும் போது அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். இதையும் கொஞ்சம் வந்து இந்த மாடல்ல உங்க மாடலுக்குள்ள கொண்டு வந்து திமுக அரசு வந்து கவனிக்கணும். இது என்ன ஸ்னோ மாடலா? ஆக்சுவலி இந்த கண்மாயில தண்ணி பூந்துருச்சு, ஸ்னோவா மாதிரி இருக்கு. இதனால மற்ற ஏரியாக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இது ஏதோ கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் ஃபார்மா இந்த இடத்துல அப்படி நல்லா நடந்திருக்கு. இதே கரூர், நாமக்கல், வேலூர் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லயுமே ஆத்துல, கண்மாயில, ஓடையில எல்லா இடங்கள்லயுமே இந்த ரசாயன கழிவுநீர் போய்கிட்டு தான் இருக்கு. ஆமா, இது ஒரு சீரியஸான பிரச்சனை. அந்த தண்ணி தான் போய் விவசாய நிலத்துக்கு போகுது. அந்த விவசாய நிலத்துலதான் வந்து நமக்கு தேவையான காய்கறிகளும் உற்பத்தி பண்றாங்க. அதான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் உடம்பு சில டாக்டர் நம்ம போறோம். எவ்வளவு ஒரு ரியாக்ஷன்ஸ் பத்தியா இல்லையா? செயின் ரியாக்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அதுல? ஆமா, தண்ணி இருக்க இடத்துல அதுல சாய கழிவுகளை வந்து கலந்து விட்டுறாங்க. தண்ணி இல்லாத அந்த ஆற்றுப்படுகைகள்ல மணல் அள்ளிட்டு போயிடுறாங்க. என்னதான் இருக்குமோ கடைசியில ஒண்ணும் இருக்காது. இது வந்து தமிழ்நாட்டுல, இந்தியாவில மட்டும் தான் மாதிரி காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. வெளிநாடுகள்லாம் ஆத்துக்கு, ஓடைக்கு, கண்மாய்க்கெல்லாம் அவ்வளவு வந்து ஒரு திட்டங்கள் வச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் ஒருத்தர் திட்டம் கொண்டு வரேன்னு இருக்காருல்ல. ஆமா, செல்லூர்ராஜ் என்ன சொல்றாரு, அடுத்த முறை அதிமுக ஆட்சியை கொடுத்து பாருங்க, வைகை நதி நான் வந்து ஒரு தேம்ஸ் நதி மாதிரி மாத்துறேங்கிறாரு. ஆல்ரெடி 10 ஆண்டு கொடுத்தாச்சு, என்ன பண்ணிக்கிட்டீங்க? ஒன்னும் பண்ணல. தர்மாகோல் மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கருப்பன் குசுமுகாரன் எப்படி விவசாயிறாரு பார்த்தே ஆட்சியை கொடுக்கட்டு வைகை பீச்சா மாத்தி காட்டுறேன்னு சொல்லாம விட்டாரு. அது வரை ஓகே. இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஏற்கனவே அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,06,00,000 பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அதில் விடுபட்டவங்களாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இன்னைக்கு காலையில் 2ஆம் கட்டமாக 7.35 லட்சம் பேருக்கு வந்து அந்த இது வந்து ஒதுக்கியிருக்காங்க. இன்னைக்கு அதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இப்போ தானே வராரு உள்ள, அதை பற்றியும் பேசியிருக்காரு. டாக்டர்ஸ்லாம் என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, இன்னும் எனக்கு தொண்டை வலி இருக்குது, இருந்தாலும் அந்த மக்களுக்கு செய்கிற தொண்டில் வந்து தொய்வு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டேங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் இன்னைக்கு சென்னையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பாரிஸ் கார்னர் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச இடம். அங்கே கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள வீரபத்ர அப்படிங்கிற கோயிலில் வந்து ஒரு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கு. முரளி கிருஷ்ணா அப்படிங்கிற நபர் வந்து மது போதையில் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. எதுக்காக பண்ணார்? ஏன்னா அங்கே பக்கத்தில் தான் அவர் கடை வச்சுருந்தாராம். எதுக்காக பண்ணாருன்னு சொல்லி கைது பண்ணி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருக்கா வினோத் அப்படிங்கிறவன் வந்து இதில் மது போதையில் இதே மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சார். இப்பயும் மது போதையில தான் அது நடந்திருக்கு. இந்த மதுனால சட்டம் ஒழுங்குல எவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறதுக்கு இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மதுனால அவ்வளவு பிரச்சனை இருக்கு. பட் ஆளும் அரசாங்கம் அதை பேசவே மாட்டேங்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கிறப்ப பேனர்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, மது வந்து நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்ட்டு. இப்ப வந்து ஆட்சியில் இருக்காங்க, அதெல்லாம் அம்னிஷியா அந்த மாதிரி மறந்துடுறாங்க. அதை நம்ம தொடர்ந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கலாம். இந்த கருக்கா வினோத்தை பத்தி பேசுனதுனால ஆளுநர் மாளிகை தான் ஞாபகம் வருது.
தமிழ்நாடு ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி அரசாங்கம் ஒரு குழு அமைச்சு இவங்களை துணைவேந்தரான நியமிக்கலான்னு பரிந்துரை பண்ணா அதையும் ஏத்துக்கிறது கிடையாது உள்ளிட்ட வழக்குகள்லாம் உச்சநீதிமன்றத்துல போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து சந்திரசூட் அமர்வுல அந்த வழக்கு வந்தது. சந்திரசூட் வந்து முக்கியமான 4 குற்றச்சாட்டுகள் ரொம்ப தீவிரமா வந்து இருக்கு. அரசாங்கத்தை கட்டுப்பட்டவங்க தான் ஆளுநர்கள் அப்படிங்கிறத மீண்டும் வந்து இன்னொரு முறை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து தீபாவளியை முன்னிட்டு நவம்பர் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கான். தீபாவளியை முன்னிட்டு ஓகே தள்ளி வச்சிருக்காங்க. பஞ்சாப் ஆளுநருக்கும் வந்து குட்டு வச்சிருக்கு உச்சநீதிமன்றம். ஸோ ஆளுநர்களுக்கெல்லாம் அந்த வழக்குகள்லாம் நெருக்கடியா மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆளுநர் RN ரவியை பத்தி பேசும்போது நேற்று வந்து ஒரு விழா வந்து இங்க நடந்தது. அதுல பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாரதம் அப்படிங்கிற ஐடியா ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கு காரணம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. மொழி வாரியா மாநிலங்கள் பிரிச்சாங்க, கலாச்சாரம் வாரியா பிரிச்சாங்க. பாரத் அதாவது பிரிட்டிஷ் இங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாரத்தை சேர்ந்தவங்களாம் ஒற்றுமையா இருந்தோம். இப்போ மாநிலங்களோட அடையாளங்களை நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம், நாட்டை மறந்துட்டோங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அதுவும் இந்த காவேரி பிரச்சனை இப்பதான் இருக்குது. மொழி வாரியா தமிழ்நாடும் கர்நாடகாவும் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்லை, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு. சரி, என்ன விழா அதுன்னு பார்த்தா நவம்பர் 9, 2000ஆம் ஆண்டு அப்பதான் வந்து உத்தரப்பிரதேசல இருந்து உத்தரகாண்ட் தனி மாநிலமா பிரிச்சாங்க. அந்த உத்தரகாண்ட் தனி மாநிலமா பிரிஞ்ச நாளை வந்து இங்க சென்னையில உள்ள உத்தரகாண்ட் வாசிகளை வச்சு கொண்டாடலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டுட்டு பிரிச்சதே தப்புன்னு சொல்லி பேசி அவங்களை அனுப்பிச்சிருக்காரு. அப்படி பார்த்தா கர்நாடகாவையும் தமிழ்நாடையும் ஏன் பிரிச்சாங்க, அதனாலதான் வந்து நதிநீர் பிரச்சனைகள் வருதுங்கிறது குறிப்பிடுறாரு. அப்படி பார்த்தா இந்தியா பாகிஸ்தானை பிரிக்காம மட்டும்தான் சண்டே வந்திருக்காது. அப்படி எவ்வளவு டீட்டெயில் பண்ணி உள்ள போனால இது வந்து காந்தி சிந்தனை உதித்த மகத்துவமான ஒரு திட்டம். அப்ப எல்லாம் வந்து ஒரே மாகாணமா இருந்தப்ப காந்தி தான் வந்து எல்லாம் ஒட்டுக்கா இருந்தாங்கன்னா சண்டை வரும், நம்ம தனித்தனியா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மொழி வாரியாக காங்கிரஸ் தலைவர்களை நியமிச்சார். அதற்கு பிறகு நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே தான் மொழி வாரியா வந்து பிரிச்சாரு. அப்படி மட்டும் இருந்ததுன்னா இன்னும் நிறைய சச்சரவு சண்டைகள்லாம் இன்னும் வந்திருக்கும். ஆனா அப்பவே காந்திக்கு இது தோண்டி இருந்ததுன்னா அப்பவே அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அது யோசிக்காம போயிட்டாரு காந்தி. ஆமா, ஆனா வந்து இந்த நதிநீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன்னாடியே வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காரு பிரதமர் மோடி. இந்தியா முழுக்க உள்ள நதிகளை இணைக்கிறேன்னு 10,000 கோடி ஒதுக்குனாங்க. ஆனா என்ன ஆச்சுங்கிறது தெரியல. ஆளுநரை பத்தி பேசும்போது அந்த ஆன்லைன் சூதாட்ட மசோதா அது வந்து ரொம்ப நாள் நிலுவையில் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த சட்டம் வந்து ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் வந்து தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்தது. அமலுக்கு வந்த உடனேயே வந்து இந்த ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள்லாம் நீதிமன்றத்தை நாடினாங்க, இந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடந்துட்டு இருந்தது அந்த வழக்கு. இப்போ அதுல தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் வந்து செல்லும், அதை ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இதுல வந்து ஆன்லைன் ரம்மி, அந்த போக்கர், இந்த விளையாட்டுகள்லாம் திறமையின் அடிப்படையில விளையாடப்படுது, அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில இல்ல. அதனால அதுக்கான தடை வந்து நீங்க நீக்கிக்கணுங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து நீங்க வேணும்னா வந்து நேரம், வயது இதெல்லாம் வந்து ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரதுக்கான புதிய விதிகளையும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஆன்லைன் ரம்மினாலதான் இங்க நிறைய பேர் வந்து கடனாளியா மாறி உயிரிழந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கணும். கடனாளியா மட்டும் ஆகல, அவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க கடன் காரணமாக. ஆமா, இப்ப வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து நாங்க சட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இதுல மேல்முறையீடு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு பெரிய வரவேற்பு வந்து அந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனங்கள் கிட்ட இருந்தாலும் மக்கள் கிட்ட இந்த விஷயத்துக்கு இல்லை அப்படிங்கறதான் உண்மை. ஆமா, ஆளுநர் ஆனா நிச்சயம் இந்த தீர்ப்பை வரவேற்றிருப்பாரு. ஏன்னா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டுமே இருந்தது. இந்த ஆன்லைன் விளையாடுற அந்த கம்பெனி நிறுவனர்கள் கூட எல்லாம் பேசினாரு, அதை வெளிப்படையா சொல்லல அப்படின்னு குற்றச்சாட்டுமே ஆளுநர் மேல வந்து இருக்கு. அண்ணாமலை நடைபயணம் ஜனவரியில முடிய போது, மோடி எல்லாம் வரப்போறாருன்னு சொல்றாங்க. வெற்றிகரமான நடைபயணமா சொல்லுவாங்க. என்ன வெற்றி கிடைச்சதுன்னா கூட்டணி வந்து பிச்சுக்கிட்டு போனது. அதிமுக கிடைத்த வெற்றி தான். எப்படா நாங்களே கல்வியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை நடைபயணத்தால சுமூகமா அந்த பிரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. ஆமா, தீபாவளிக்கு எத்தனை நாள் லீவ் விடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்ப 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. 15ஆம் தேதி தான் திரும்ப வராங்க. நான் திரும்ப எத்தனை டைம் சொல்றது, அதுதான் லீவ்ல தான் யாத்திரையே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த லீவு நாள்ல தான் வேலை பாக்குறாரு. அப்ப இப்பதான் இலங்கை வேற போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு வந்து கரெக்டா பேசலாம். இந்த பல படங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பேசுறாங்க பத்தியாம்பாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை பேசின எல்லாமே பிழைகளா தான் வந்து இருக்கு. இப்ப கூட இந்த பெரியார் சிலைகளை பத்தி சர்ச்சையான கருத்து எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுல பெரியார் சிலை கீழே என்ன எழுதி இருந்ததுன்னா, அவர் சொன்ன விஷயம் வந்து கடவுளை நம்புறவன் முட்டாள் எழுதியிருந்துன்னு அவர் பேசினாரு.
ஆனா அது உண்மையுமே என்ன எழுதப்பட்டிருக்குன்னா கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. இன்டெரக்டா அப்ப அண்ணாமலை ஒத்துக்கிறாரும் ஒரு கேள்வி இங்க வரும். அப்புறம் அண்ணாமலை யாரா சொல்லிருக்காங்க, திருத்திக்கிட்டாரு அவர் நேத்து. ஆமா, நேத்து பேசும்போது அப்படிதான் சொன்னாரு, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு இருக்க சிலை வந்து அங்க இருக்க கூடாது. நேத்துல இன்னைக்கே என்னன்ட்டு இன்னைக்கு வேற ஏதாவது சொல்லுவாரு. ஆமா, இன்னைக்கு அவர்கிட்ட அதை பத்தி கேட்டோம்னா வேற ஏதாவது சொல்லுவாரு. அதாவது அந்த சிலை வந்து நாங்க அகற்றுவோம்லாம் சொல்லல, உரிய இடத்துல மரியாதையோட வைப்போம் பெரியார் சிலையை. ஏன்னா பெரியார் வந்து அநீதிக்கு எதிராக போராடினவர்லாம் பேசியிருந்தாரு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பெரியார் வந்து திமுகவுக்கு எதிராக எழுதின பக்கங்கள்லாம் நான் எடுத்துட்டு வந்து காட்டவா, அதை முதல்வரை ஏத்துக்குவாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. உதயநிதி வந்து எங்கேயோ ஒரு பனாரஸ் பல்கலைக்கழகத்துல சனாதனத்தை பத்தி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு கோட்ஸ் எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. இதுவே வந்து சனாதனத்தை பத்தி உள்ள நல்ல கருத்துக்கள் கொண்ட புத்தகத்தை அவர் படிச்சுட்டு பேசணும்ல, குறிப்பிட்ட தேர்ந்தெடுத்து ஒரு புத்தகங்களை பத்தி தான் பேசுறாங்க, இது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் பேசியிருக்காரு. ஓகே. தெலுங்கானா மாநிலத்துல மொத்தம் 119 தொகுதிகள் இருக்கு. எல்லா தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக 30ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. அப்படியே எலெக்ஷன் பீக்ல இருக்கு அங்க பிரச்சாரங்கள் எல்லாமே. எல்லாம் நாமினேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கேசிஆர் கட்சியை சேர்ந்த ஜீவன் ரெட்டி அவர் வந்து நாமினேஷன் பண்ண போறப்ப கேசிஆருடைய மகன் ராம்மோகன் கிராஸ் டாக் பண்ணிட்டாரு அவரு. ராமாராவ் வந்து அந்த பிரச்சார வாகனத்துல இருந்து போறப்ப யாரோ குறுக்கால போயிட்டாங்க போல இருக்கு வண்டியில. உடனே பிரேக்க போட்டிருக்காங்க, எல்லாரும் கீழே வந்து விழுந்திருக்காங்க. நல்ல யாருக்கும் பெருசா அடிபடலையாங்க. ஆனா வந்து பாருங்க, சிஎம் பையனே கூட்டு போய் இப்படி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஐடி துறை அமைச்சர் வராங்க. ஆமா, ஐடி துறை அமைச்சர். இன்னொரு விஷயம் வந்து, இந்த மாதிரி பிரச்சாரங்கள்ல பொதுவா வந்து நம்ம கட்சி முன்னேறணும் தானே பேசுவாங்க, நம்ம கட்சிக்கான வளர்ச்சிக்காக தான் எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. ஆனா ஒரு தலைவர் இருக்காரு, மற்ற கட்சி கூட வளரணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய ஒரு தலைவர். அவரெல்லாம் யாருமே இந்தியாவில இல்லையே இருக்காரு. அவர் தான் ஒரே பிரதமர், ஒரே நாடு ஒரே பிரதமர்ங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருக்காருல மோடி. அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியில உள்ளவங்களாம் சுயநலவாதிகள், அவங்களோட வளர்ச்சிக்காக தான் இது பண்ணுவாங்களே தவிர நாட்டோட வளர்ச்சிக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால குறைந்தபட்சம் நீங்க 100 ஆண்டுகளாவது அவங்க கையில அதிகாரம் போயிடக்கூடாது காங்கிரஸ்க்கு, அப்பதான் காங்கிரஸ்குள்ள ஒரு நன்மை ஏற்படும், ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு நன்மை அவங்க கட்சிக்குள்ள ஏற்படணும்னா இதை நீங்க பண்ணணுங்கிற மாதிரி மக்கள் முன்னாடி பேசியிருக்காரு. ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது இல்ல, 100 ஆண்டுகள் பத்தியா இல்லையா? அதுவும் இவங்க கட்சி நல்லா இருக்கணும்னா இது நடக்கணுமா? நல்லா இல்லாம போனதுக்கு காரணமே நீங்க வந்தது தானேங்கிற மாதிரிதான் அவங்க இருப்பாங்க. இன்னொன்னு, அவங்க கட்சியில உள்ளவங்க தான் காங்கிரஸ்காரங்களும் அவர் சொல்ற மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து சுயநலமா செயல்பட்டு தான் இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்ச மாதிரி இங்க இந்தியாவில் உள்ள உற்பத்தியாளர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்காரு பிரதமர் மோடினா, நமோ ஆப்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல வந்து நீங்க உங்க செல்ஃபியை போடுங்க, அதாவது நம்ம ஊர் பொருட்களை வாங்குங்க, இந்த தீபாவளியை விட்டு நம்ம ஊர்ல தயாரான பொருட்களை வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளர் அந்த ப்ராடக்டை உருவாக்குனவரோடையோ இல்லை அந்த ப்ராடக்டோடையோ ஒரு செல்ஃபி எடுத்து நமோ ஆப்ல போடுங்க, போட்டு வோக்கல்ஸ் ஃபார் லோக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேக்லாம் போடுங்கன்னுலாம் வந்து சொல்லியிருக்காரு. பட் அவர் சொல்றாரே தவிர அவர் போடுற கண்ணாடி காரு எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வாங்கினது. அவர் சொல்ல மட்டும் தான் செய்வார், நம்ம அதெல்லாம் செய்யணும். சரி, இப்போ நான் லோக்கல்ல ஒரு சட்டையோ இல்லை வேஷ்டியோ வாங்குறேன்னா உற்பத்தி பண்ணவர் எப்படி போய் நான் பிடிக்கிறது, அவர் கூட செல்ஃபி எடுக்கணும்னா? அதுக்குதான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. ஒருவேளை அவருக்கு தெரியலன்னா அந்த ப்ராடக்டோட ஒரு செல்ஃபியை போடுங்க. ப்ராடக்டோட செல்ஃபி முதல்ல செல்ஃபி போடணும், அதுவும் நமோ ஆப்ல தான் போடணும். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டா ஏத்துக்கப்பட்டாரு. அதெல்லாம் இல்ல, அவர் செக் பண்றாருன்னு நினைக்கிறேன், நம்ம பேச்சை எவன் மதிக்கிறான் எவன் கொண்டு வந்து போடுறான்னு பாக்குறாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு டாஸ்க் கொடுத்துட்டே இருக்காரு பாத்தியா இல்லையா, எல்லாம் ஈஸியான டாஸ்கா தான் இருக்கும். தட்டுறது, லைட் ஆஃப் பண்றது, செல்ஃபி எடுக்கிறது, லைன்ல கியூல நிக்க விடுறது, அது உங்களுக்கு ஈஸியான டாஸ்க். அது ஜாலியா பேசிட்டு நிக்க வேண்டியதாப்பா, அது அவ்வளவு கஷ்டமான டாஸ்கா? எவ்வளவு பேர் இங்க கஷ்டப்பட்டாங்க, அந்த நாள் வேற இப்பதான் முடிஞ்சது 2-3 நாளைக்கு முன்னாடி. அதே மாதிரி டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போறாங்க. பிரகலாத் ஜோஷி அறிவிப்புலாம் வந்து வெளியிட்டு இருக்காரு. என்னென்ன சட்டத்தை கொண்டு வர போறாங்கன்னு வேற தெரியல, நிறைய பைப்லைன் வேற இருக்கு. ஆமா, இந்த நாடாளுமன்றத்தை பத்தி பேசும்போது அங்க வந்து அதானிக்கு எதிராக பேசினதுனால வந்து மகுவா மொய்த்ரா இப்ப அந்த நெறிமுறை குழுவுல வந்து விசாரணைக்கு எல்லாம் போனாங்க. இப்ப அந்த குழு என்ன பரிந்துரை பண்ணிருக்காங்கன்னா, இவங்க தப்பு பண்ணிருக்காங்க, இவங்க பதவியை விட்டு நீக்கணுங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை. அதானிக்கு எதிராக பேசினால அதானிக்கு எதிராக பேசுறதுக்கு காசு வாங்கிட்டாங்க, பரிசு வாங்கிட்டாங்கறதான் பஞ்சாயத்து. ஆமா ஆமா, ஹிரான் அந்தானி குழுமத்துல எல்லாம் டைரக்டா சொல்ற
டைரக்டா சொல்லல, அடுத்து பின்னாடி சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. ஹிரானந்தானி குடும்பத்திட்ட காசெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதுல வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்புறதுக்கான பரிந்துரை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே வேற ராகுல் காந்தி அதானியை பத்தி பேசினதுனாலதான் பதவி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இது ஒரு கங்காரு கோர்ட் மாதிரி அப்படின்ட்டு இருக்காங்க. கங்காரு கோர்ட்னா சும்மா ஒரு குரூப்பா 4 பேர் உட்காந்துக்கிட்டு ஏதாவது எவிடன்ஸே இல்லாம நமக்கு எதிராக பேசுவாங்கிறது தான் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விசாரணைலாம் நடந்திருக்கு. ஒரு மடத்தனமான விசாரணைலாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன எப்ப பதவி பறிபோகுமா இல்லை என்னங்கிறது அடுத்தடுத்து நடக்கிறத வச்சு தான் பார்க்கணும். நம்ம அதில் முக்கியமான ஒரு மசோதா கொண்டு வர போறதா சொல்றாங்க. அது என்ன மசோதான்னா வந்து தேர்தல் ஆணையரை ஒரு இணையமைச்சருக்கு ஈக்குவலா, ஒரு இணை செயலாளருக்கு ஈக்குவலா ஒரு கொண்டு வர ஒரு மசோதா தான் தாக்கல் பண்ண போறதா இருக்கு. அதுல இப்ப தேர்தல் ஆணையம் வந்து மாநில அந்த தென் மாநில தேர்தல் ஆணையம்லாம் கூப்பிட்டு நேற்று ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஓஹோ. அது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காகவா அப்படி ஒரு கேள்வி வேற எல்லாருக்குமே எழுந்திருக்கு. தென் மாநிலத்துல மட்டுமா? பிஜேபிக்காரங்க கிளம்பிடுறதா, அதுக்கு சட்டம் கொண்டு வரணும், அது 2029 வேணா பாசிபிள்ங்கிறாங்க. இப்போ குறுகிய காலகட்டத்தில் பாசிபிள் இல்லைங்கிறாங்க. பட் அடுத்த மாதம் தெரிஞ்சிடும். பாகிஸ்தானில் ஆல்ரெடி மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி. IMF உதவி பண்ணதான் மீண்டு வரக்கூடிய சூழல் இருக்கு. அதனால வரிகள்லாம் உயர்த்துங்கன்னு சொல்லியிருக்கு IMF. வரிகள்லாம் கண்ணா பின்னான்னு உயர்த்திக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானில். இந்த நாட்டு மக்கள் தான் ரொம்ப பரிதாபமான சூழலில் இருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த பிரான்ஸ்ல இருந்து அந்த பாஸ்போர்ட் அச்சிடுறதுக்கான அந்த லேமினேஷன் பேப்பர்லாம் வருமா, அது வாங்க கூட காசு இல்லாத சூழல்ல இப்போ அது பற்றாக்குறையா இருக்கான் பாகிஸ்தான் முழுக்க. இப்போ நிறைய பேர் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, சுற்றுலா போகணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருமே இப்போ தடைப்பட்டு நின்றுட்டு இருக்காங்களாம். பாகிஸ்தானோட குமுறிக்கிட்டு இருக்காங்களாம். அப்ப பாஸ்போர்ட்டே இப்ப கொடுக்கறது இல்லை. ஆமா, எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்களாம். கொடுக்குறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் கொடுக்குறாங்களாம். ஓஹோ. ஒரு மோசமான நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கு. அங்க சாப்பாடுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் மக்கள் வந்து உணவுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து காசாலையும் மக்கள் வந்து உணவுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. 10,000க்கும் அதிகமானவர்களை வந்து இஸ்ரேல் ராணுவம் காசால வந்து கொன்றிருக்கு. இதுல இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கால இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு தினசரி 4 மணி நேரம் வந்து அந்த போர் நிறுத்தம் பண்றாங்க, ஒரு இடைவெளி மாதிரி விடுறதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த வடக்கு காசால இருக்க மக்கள்லாம் தெற்கு காசா பக்கம் நோக்கி நகரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நெதன்யாகு என்ன சொல்லியிருக்காருன்னா, போர் நிறுத்தம்லாம் இப்ப கிடையாது, இந்த இடைவெளிங்கிறது ஒரு சில மணி நேரம் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் விடுவோம், இது மக்கள் நலன் கருதி விடுறோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா 4 மணி நேரம்னோ இந்த முழுக்க வடக்கு காசானோ அவர் குறிப்பிடல. அவர் அதெல்லாம் சொல்றதை பார்த்தா அங்க இருக்காதுங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த 4 மணி நேரமே அங்க உள்ள மக்கள்லாம் இன்னும் தப்பிச்சு போக முடியாம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே, எல்லாரும் பண்டிகை கொண்டாட ஊருக்கு கிளம்பிடுவாங்க. நானும் ஊருக்கு கிளம்புறேன். நிறைய பேர் அரசு பேருந்துகள் எல்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. அரசு பேருந்துகள்ல ஏதாவது புகார் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முதல்ல 11 டிஜிட் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணவும் முடியாது, ஃபோனில் சேவ் பண்ணி வச்சாலும் ஏர்டெல், வோடோஃபோன், ஒரு கஸ்டமர் கால் நம்பர் மாதிரியே இருக்கும். 11 டிஜிட்டா? ஆமாம், நம்ம நம்பரே 10 டிஜிட் தான் டோல் ஃப்ரீ. 1800 வரும். அதனால எல்லாம் ரெக்வஸ்ட் வச்சதுனால 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 149. உங்களுக்கு ஏதாவது புகார் இருந்திருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணி தெரிவிக்கலாம் அந்த நம்பருக்கு. அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 149. காவல்துறைனா 100, தீயணைப்புனா 101, பஸ் பிரச்சனைனா 149. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படலாம். ஆமா. உனக்கு இருக்க பிரச்சனைக்கு கருங்காலி மாலையெல்லாம் பத்தாதுடா. கருங்காலி மரத்தையே கட்டி பிடிச்சி தூங்கணுமேடா. தீபாவளி முடிஞ்சு வேலைக்கு வருவோன்னு சத்தியம் பண்ணுங்கடா. முதலாளி கேட்குறாரு ஊழியர்கள்ட்ட. 2 மாசம் போனஸ் தரோன்னு சத்தியம் பண்ணுங்க. எல்லாரும் நாளைக்கே தானே ஊருக்கு கிளம்புவாங்க, கூட்டம் இருக்காதுன்னு இன்னைக்கே ஊருக்கு கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு போனா எல்லாரும் என்ன மாதிரியே யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் பயங்கர டிராபிக் சென்னையில. எப்ப பார்த்தாலும் இப்படி ட்விட்டர்லயே டைம் வேஸ்ட் பண்ணாம உருப்படி ஏதாவது பண்ணலாம்ல. டெய்லி வாட்ஸ்அப்ல பூ படம் போட்ட குட் மார்னிங் ஸ்டேட்டஸ் வைக்கிற அங்கிள் நீங்களா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது அண்ணாமலை கொடுத்துடலாம். அண்ணாமலை வந்து பிள்ளைகளா தானே பேசுறாரு. 20,000, 2 லட்சம், அப்புறம் வந்து நம்புறவன் முட்டாள், கற்பித்தவன் முட்டாள்னு பல பிரச்சனைகள் இருக்கு அதுல அவர் பேசுறதுலயே. நீட்டை பத்தி கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க ரிப்போர்ட்டர்ஸுக்கு. பட் அவர் சொன்ன தரவுகளே தப்பு தான், எல்லாமே பிள்ளையானதா தான் இருந்தது. அது 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதனால அண்ணாமலையே கொடுத்துடலாம் இன்னைக்கு. அகநானூறு புறநானூறு மாதிரி
பிழை 400ன்னு கொடுத்துடலாம் Okay. அண்ணாமலைக்கு. அது 400 தான் நான் ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன், ம். தப்பா எடுத்துக்காத. அது ஒரு ஃப்ளோல சொல்றதுதான். ஆமா, அவர் ஆனா எப்பவுமே பெரிய நம்பர் தான் சொல்லுவாரு, 20,000 20 லட்சம். நம்ம ஒரு பிழை பண்ணக்கூடாது. ஓகே. ஷூட்டுக்கு வரவா போன் சைலண்ட்ல போட்டுட்டு வரணும். ஆமா, இனிமே பாயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம பேரை மறந்துடுவோம், நம்பர்ஸை மறந்துடுவோம், பல பிழைகள் நம்மளுமே விடுவோம். ஆமா. ஓகே, அதனால ரொம்ப கவனமா நம்ம ஷூட் வரப்போவுமே. ஓகே. சிறப்பு. நாளை வருணும் வெங்கட சந்திப்பாங்க. நான் வந்து செவ்வாய்க்கிழமை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.